ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் திரிசாம்சம் என்ற ஒரு தலைப்பில் திங்கள் முதல் சனி வரை செவ்வாய் முதல் சனி வரை உள்ள 5 கிரகங்களும் ஒவ்வொரு ராசியையும் 6ஆக பிரித்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டம் கொண்ட பாகைகளில் தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு செயல்படுகிறது. அந்தந்த காலகட்டத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாளர்களுடைய குணாதிசயங்கள் நல்ல ஏற்ற இறக்கங்களோடு அமைகிறது. அந்த ஏற்ற இறக்கங்கள் சுகமானதா சோகமானதா என்பது சார்ந்த தகவலை இந்த திரிசாம்ச பலன் கூறுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. பெண்ணினுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட தகவல் கடந்த காணொலியினுடைய தொடர்ச்சி இது. குரு திரிசாம்சமாய் இருக்கும் பட்சத்தில் குருவினுடைய திரிசாம்சத்தில் 13 முதல் 20 டிகிரி வரை உள்ள காலகட்டத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு அரசருடன் சங்கமிப்பாள் என்று சொல்லப்படுகிறது. நற்குணவதி ஆவாள், இனிய குணமுடையவள். சனியினுடைய திரிசாம்சமேரில் அதாவது 25 முதல் 21 டிகிரி முதல் 25 டிகிரி வரை இடைப்பட்ட காலத்தில் இந்த 6 டிகிரியில் ஒரு குழந்தை ஜனனம் ஆகியிருக்கும் பட்சத்தில் கணவனை விட்டு வேறு இடம் செல்லும் இயல்பு உடையவளாக இருக்கிறாள். கொண்ட கணவனையே கொல்லக்கூடிய தன்மையுள்ளவளாகவும் இருக்கிறாள். கணவனையே கொலை செய்ய நினைத்த பெண்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. செவ்வாயினுடைய திரிசாம்சமேரில் 26 முதல் 30 டிகிரி வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் ஒருவர் பெண் ஜனனமாக இருக்கும் பட்சத்தில் புத்திரர்கள் இறந்து பிறப்பார்கள். யாருக்கும் அடங்காது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய மனோநிலை உள்ளவள், அழகுடையவள், சௌந்தரியவதி என்றும் சொல்லப்படுகிறது. சிம்ம இலக்கணம் அல்லது சிம்ம ராசியாக பிறந்திருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய திரிசாம்சத்தில் 1 முதல் 5 வரை உள்ள காலகட்டத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் தீயவளாக இருக்கிறாள். ஆண் போன்றே செயல்படுவாள், ஆண் போன்றே சாப்பாடு சாப்பிடுவாள், ஆசாரமற்றவள் என்று சொல்லப்படுகிறது. சனியனுடைய திரிசாம்சமேரில் 6 முதல் 10 டிகிரி வரை உடைய இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண் ஜனனமாக இருக்கும் பட்சத்தில் மலடி ஆவாள் என்றும் துஷ்டவதி ஆவாள் என்றும் தோஷப்பட்டவள் என்றும் பிறரை சோரம் போக பார்ப்பாள் என்றும் சொல்லப்படுகிறது. குருவனுடைய திரிசாம்சத்தில் 11 முதல் 18 டிகிரி வரை உள்ள பெண் அரசனுக்கு மனைவி ஆவாள், ராஜபத்தினி ஆவாள். அரசனுக்கு மனைவியாய் அந்த அரசாங்கத்திற்கு மேலும் அழகை கூட்டக்கூடிய தன்மையோடு இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதனுடைய திரிசாம்சமாகில் அதாவது 19 முதல் 25 டிகிரி வரை உடைய இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண் ஜனனமாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கனை போன்றே சேஷ்டைகளை செய்வாள். கஷ்டப்பட்டு சரீர உழைப்போடு பல வேலைகளை செய்த மற்றவர்களுக்கு அடிமையாக பரிதவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. சுக்கிரனுடைய திரிசாம்சமாகில் 26 முதல் 30 டிகிரி வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கும் பட்சத்தில் தகாத உறவுகளோடு சேர தகுந்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயோதிகனுக்கு மனைவி ஆவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறரை சோரம் போக பார்ப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பெண்களுக்கு சொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கும் இந்த திரிசாம்ச பலனை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் என்பது மேலும் ஒரு கூடுதல் தகவல். செவ்வாய் தன்னுடைய சுய திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவன் நல்ல வசீகர, அழகு, பராக்கிரமம், தயாள குணமுடையவன், முன் யோசனையின்றி எதிலும் ஈடுபடும் குணமுடையவன், திருமணம் செய்து கொண்டு பல நல்ல குடும்பஸ்தனாகவும் உயர்ந்த ஆபரணங்களை அடையக்கூடிய நற்பார்வை உடையவனாகவும் நல்ல ஆற்றல், பெருந்தன்மை, அணிகலன்களை உடையனவாகவும் இருப்பான். ஒளி உறுதி கருதாமல் காரியங்களில் முழு ஈடுபாட்டோடு செயல்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனி தன் சுய திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவன் மார்க்கன் மனைவியை இழக்கக்கூடியவன், மற்றோர் பெண்களுடன் பிரியமுள்ளவன். ஆனாலும் அழகான வீடு, ஆடை ஆபரணங்கள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் அநேக வேலையாட்களை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியை பிரிந்தவனாகவும் வியாதி உள்ளவனாகவும் பிறரை கொடுமை செய்யும் குணம் உடையவனாகவும் மாற்றான் மனையை விரும்புவனாகவும் துக்கம் உள்ளவனாகவும் அசையா சொத்துக்கள் பணியாட்கள் உள்ளவனாகவும்
ஒளி குறைந்தவனாகவும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குரு தன் சுய திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவன், நல்ல சுறுசுறுப்பு உள்ளவன், புத்தி கூர்மை உள்ளவன், நோயற்ற நல்ல அழகுள்ள சிறந்த தலைவனாகிய அநேக ஸ்திரீகளிடம் சுகபோகம் அனுபவிப்பவனாகவும் மற்றோரால் பெரிதும் மதிக்கப்பட்டு நற்புகழ் உடையவனாகவும் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல செல்வம், புகழ், இன்பம், அறிவு உடையவனாகவும் நோயற்றவனாகவும் இருப்பான். நல்ல ஒளி கூடிய உலகோரால் பூஜிக்க தகுந்த பொற்குணமுள்ளவனாகவும் ஐம்புலன்களையும் பொருள்களையும் துய்த்து இவற்றுடன் கூடினவனும் ஆகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதன் சுய திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவன் புத்தி கூர்மையும் பரிசுத்தமாக பேசுவனாகவும் யோகிகள் சந்நியாசிகளால் புகழப்பட்டவனாகவும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையுள்ளவனாகவும் அநேக காவியங்கள் கட்டுரைகள் விளங்குபவனாகவும் சங்கீதம், சித்திரம், சிற்பம் போன்ற அரிய மக்களை கவரும் கலைகளில் சாமர்த்தனாகவும் அழகு ஆடை ஆபரணங்களுடன் அணிவதில் அதீத பிரியமுள்ளவனாகவும் எந்த காரியத்தில் தைரியமாக ஈடுபடுபவனாகவும் எல்லோருக்கும் உகந்தவனாகவும் அமைகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பொதுவாகவே ஆணாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய பகை கிரகங்களான ராகு, கேது, சனி, இதனுடைய லக்ன ராசி நட்சத்திரங்கள் வீடுகளில் அமர ஒரு கிரகம் அந்த கிரகம் அந்த வீட்டிற்கு பகை கிரகமாக அமரும் பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய கதிர்களினுடைய தாக்கத்தால் உருவாகக்கூடிய கர்ப்பம் ஆணாக இருக்கும் பட்சத்தில் சமூக விரோதியாகவும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஒழுக்கக்கேடு உள்ளவர்களாகவும் அல்லது உடல்நலம் பலமாக பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது. இப்படி எண்ணற்ற விஷயங்களை ஒரு ஜாதகத்தில் எடுத்தவுடன் பார்த்தவுடன் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லக்கூடிய தகுதியுள்ள நிறைய காரணிகள் இந்த ஜாதக நூலில் இடம்பெற்றுள்ளது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அல்லது படிக்க முடியாமல் அல்லது படிக்க வாய்ப்பில்லாமல் அமைந்த ஜோதிடர்கள் பணம், பொருளாதாரம், கௌரவம் இந்த மூன்றை மட்டும் சுற்றி வருகிறார்கள். அது காலப்போக்கில் ஜோதிடத்தை விட்டுவிட்டு அவர்கள் வெளியேறும் பொழுது ஒரு விதமான மரியாதை குறைவோடு அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இந்த ஜோதிடக்கலை என்பது எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் ஒவ்வொன்றாக தொடர்பு கொண்டு படித்து கொண்டே வந்தாலும் கூட அப்பவும் மிச்சம் இருக்கும் போல் தெரிகிறது. ஒரு 8 நாள் கற்பதை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தோமானால் ஒன்றுமே தெரியாதது போல் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அடுத்த சில நிமிடங்கள் கழித்துத்தான் கடந்த கால அனுபவங்கள் நடைமுறைக்கு எண்ணங்களில் பிரதிபலித்து பலன்களை சொல்ல வருகிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஜோதிடத்துக்கு 6 மாதம் 1 வருடமான ஒரு ஜோதிடர் என்ன தடுமாறுகிறாரோ 50 வருட அனுபவம் உள்ள ஜோதிடரும் படிக்காமல் அவர்களுடைய பயிற்சியை தொடராமல் விடும் பொழுது 6 மாதம் 1 வருடத்துக்கு உட்பட்ட ஜோதிடர்களுக்கும் 50 வருட அனுபவத்திற்கு உட்பட்ட ஜோதிடர்களுக்கும் வித்தியாசமில்லாத சில நிமிடங்கள் கரைந்து போவதை நடைமுறையில் பார்க்கிறோம். அதே சமயத்தில் நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு விதத்திலேயும் மனிதனுக்கும் கிரகத்திற்கும் மனிதனை சுற்றியுள்ள பொருள்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் நேரடியாக கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கிறது என்ற எண்ணத்தோடு ஜோதிடத்தை பார்ப்போமானால் தினம் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜோதிடம் வேறு, இயல்பு வாழ்க்கை வேறு என்று கூறக்கூடிய தன்மையுள்ள ஜோதிடர்கள் உலகத்தில் ஒரு சில ஜோதிடர்கள் அனுபவ ஜோதிடர்கள் சொல்வது இல்லை என்று மறுப்பதற்கும் அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை என்று சொல்லுவதற்கும் இந்த வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரக்கூடியது மெத்த படிக்காததனால் வந்த அறியாமையே என்பதுதான் நடைமுறை அனுபவமாக தெரிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். அடுத்த பதிவு இதே திரிசாம்சம் சம்பந்தப்பட்ட ஆண்கள் சம்பந்தப்பட்ட பலன்கள் தான். அடுத்த பதிவோடு இந்த திரிசாம்ச பலன்கள் முற்றுப்பெறுகிறது. இந்த மாதிரி பதிவுகளை காணும் நண்பர்கள் நீங்கள் முழுமையாக ஒரு முறைக்கு இருமுறை இந்த காணொளியை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படி புரியும் பட்சத்தில் இந்த காணொளிகளை உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கோ பகிருங்கள்.
இந்த ஜோதிடத்தில் என்ன என்று இருக்கிறது என்பதை தேடி 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 அதை காணொளிகளாக உங்களுக்கு கொடுத்து வருகிறேன். எதிர்காலத்தில் இன்னும் சில வருடங்கள் கழித்து என்னுடைய காணொளிகளை மட்டும் உங்களுக்கு பார்ப்பதற்கு நேரம் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த ஜோதிடனாகவும் அல்லது இந்த ஜோதிடம் என்றால் என்ன என்பதை முழுமையாக உணர்கிறோமோ இல்லையோ, ஆனால் தங்கு தடையில்லாமல் சந்தேகம் இல்லாமல் நம்பக்கூடிய ஒரு தகுதியை தரும் காணொளிகளாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்திருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.